வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம மார்கழி மாசத்துக்கான பிரசாதம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு ஸ்ரீரங்கம் கோவில்ல ரொம்ப விசேஷமா பெருமாள் தாயாருக்கு சயன சேவைக்கு முன்னாடி சமர்ப்பிக்கக்கூடிய அரவணை பிரசாதம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ராத்திரி 10 மணிக்கு மேல நமக்கு இந்த பிரசாதம் கிடைக்கும். அதாவது அரவண பால், அரவண பிரசாதம், இது ரெண்டுமே அங்க இருக்கிறவாளுக்கு விநியோகம் பண்ணுவா. அந்த பிரசாதம் நம்ம கிடைக்கிறதும் பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அதுல அவ்வளோ நெய் இருக்கும். நமக்கு அந்த சுட சுட அந்த பிரசாதம் கையில தருவா. அது சூடாவும் இருக்கும், கையில கொஞ்சம் கூட ஒட்டாது, ஏன்னா அவ்வளோ நெய் இருக்கும். பிளஸ் நமக்கு அந்த விரல் கேப்ல எல்லாம் அப்படி நெய் வழியும். அது வழியாம இந்த சூடா இருக்கிறதையும் மேனேஜ் பண்ணிட்டு நல்லா அப்படி உருட்டி நம்ம பிரசாதத்தை சாப்பிடுறது அதுவே பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கும். இந்த அரவண பிரசாதத்துல ரொம்ப அதிகமா முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பச்சை கற்பூரம் அந்த மாதிரி எதுவுமே சேர்த்திருக்க மாட்டா. அப்படின்னா கூட அந்த பிரசாதம் அவ்வளோ நல்லா இருக்கும். அது 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கதையை நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால நம்ம அது முன்னாடியே சொல்லி வச்சு இந்த அரவண பிரசாதம் வாங்கிக்கிற மாதிரி இருக்கு. ஸ்ரீரங்க பெருமாள் சமர்ப்பிக்கக்கூடிய இந்த அரவண பிரசாதத்தை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம என்ன அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாலும் கோவில் பிரசாதம் கோவில் பிரசாதம் தான். கோவில் பிரசாதத்தோட இந்த சுவையே தனிதான். நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த சுவையை நம்ம கொண்டு வர முடியாது. இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ஸ்ரீரங்கத்து ஸ்பெஷல் பிரசாதமான அரவணை நம்ம ஈஸியா எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கான அரவண பிரசாதம் பண்றதுக்கு 1 கப்பு பச்சரிசி எடுத்துட்டு இருக்கேன். இது நல்லா ஒரு 2-3 தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி நல்லா அலம்பி எடுத்துட்டு நம்ம அரிசி அளந்த அதே கப்ல 2 கப்பு ஜலம் விட்டுக்கணும். அரவணைக்கு சாதம் குழ குழன்னு வேகக்கூடாது, நல்லா உதிரா இருக்கணும். அதே நேரம் சாதம் சாஃப்டா வெந்திருக்கும். அதனால 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி கரெக்டா இருக்கும். இது குக்கர்ல வச்சு நம்ம 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். நம்ம அரிசி அளந்து எடுத்தோம் இல்லையா, அதே கப்ல 1 கப்பு வெல்லம் நல்லா இதை போல பொடிச்சு சேர்த்துக்கோங்க. இப்ப வெள்ளத்துல நம்ம தண்ணி எதுவும் விட வேண்டாம். அது கொஞ்சம் கரைஞ்சி வரட்டும். ஓரம் எல்லாம் பாருங்க, வெல்லம் கரைஞ்சி நல்லா அப்படி உருகி வருது இல்லையா, பாருங்க நான் காமிக்கிறேன். கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்ப நம்ம தண்ணி எதுவும் விடல, இது நல்லா கரையட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கு அப்புறம் இதுல கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். வெல்லம் இது போல கொதிக்க வச்சியே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். வெல்லம் பாருங்க நல்லா கொதிச்செடுத்து நுரைச்சி வருது. நல்ல ஒரு வாசனையாவும் இருக்கும். சாதமும் பாருங்க உதிரா இருக்கு, ரொம்ப குழையல, ஏன்னா நம்ம தண்ணி கம்மியா தான் விட்டுருக்கோம். இந்த சாதத்தை வெள்ளை தண்ணியில விட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுடுவோம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நம்ம சக்கரை பொங்கல் மாதிரியும் இருக்காது, ஸ்வீட்டும் கம்மியா தான் இருக்கும். சாதமும் கொஞ்சம் இப்படி உதிரா தான் இருக்கும், பொங்கல் மாதிரி குழைவா இருக்காது. இது நல்லா கொதிச்சு சேர்ந்து வரட்டும். அரவணை பாருங்க இதை போல சக்கரை பொங்கல் மாதிரியே இருக்கும். சாதம் நமக்கு இதுல தனித்தனியா தெரியும். நம்ம சாதாரணமா சக்கரை பொங்கல் பண்ணோம்னா நல்லா குழஞ்சிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்காது, இதை போல இருக்கும். நல்லா தாராளமா நெய் விட்டுக்கணும். நம்ம பிரசாதம் கையில வாங்கிட்டோம் அப்படின்னா கையில ஒட்டவே ஒட்டாது, நெய் அப்படியே வழியும், அந்த அளவுக்கு அதுல நெய் இருக்கும். பாருங்க, அரவணை ரெடி ஆயிடுது. நம்ம வேற பவுலுக்கு மாத்திக்கலாம். அரவண பிரசாதம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. ரொம்ப பிரமாதமா அமைஞ்சிருக்கு. இப்ப நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். கோவில்ல சேர்க்கிற அளவுக்கு நெய் நான் சேர்க்கல, இருந்தாலும் அந்த டெக்ஸ்டர் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்ப நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். ரொம்ப பிரமாதமா இருக்கு. நெய், வெல்லம் இந்த ரெண்டோட ஃபிளேவர் தான் இதுல அதிகமா இருக்கும். நம்ம எப்ப என்ன பண்ணுவோம், வெல்லம் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் விட்டு உடனே கரைக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி பண்ணோம், வெல்லம் கொஞ்சம் கரைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அதுல தண்ணி விட்டோம். அதனால என்னன்னா அந்த வெல்லத்தோட அந்த ஃபிளேவர், அந்த கலர் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். அது இந்த அரவணையில நமக்கு நல்லா தெரியும். நெய் அப்படிங்கறது நம்ம விருப்பம் தான். நீங்க தாராளமா விட்டு, நான் சொன்னேன் இல்லையா, அது ஃபுல்லா அப்படியே வழியும்னு, அந்த அளவுக்கு நெய் விட்டு பண்ணா ரொம்பவே பிரமாதமா இருக்கும். சக்கரை பொங்கலுக்கும் இந்த அரவண பிரசாதத்துக்கும் உள்ள வித்தியாசமே இதுல பருப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த அளவுக்கு குழைய வேக வச்சுக்க கூடாது. ஒரு கப்பு அரிசி அப்படின்னா 2 டம்ளர் தண்ணி மட்டும்தான்.
சாதத்தை நல்லா உதிரா பண்ணிட்டு அப்புறம் அந்த வெள்ளைப்பாகல விட்டு நம்ம கிளறிக்கணும். பாக்குறதுக்கு சாதம் அப்படி அப்படியே ஒவ்வொன்னா பருக்கையா நமக்கு தெரியும். ஆனா அந்த நெய்யே வெள்ளத்துல நல்லா சேர்ந்துட்டு இருக்கும். வெள்ளத்தோட கலர் வந்து டார்க்கா இருந்தது அப்படின்னா நமக்கு தாராவண பிரசாதத்தோட கலரும் ரொம்ப நல்லா டார்க்கா வரும். சாதம் வந்து உதிரா இருந்தாலும் நல்லா சாஃப்டா வெந்திருக்கணும். அப்பதான் வந்து நமக்கு சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும். இதுல வந்து குங்குமப்பூ, ஜாதிக்காய், ஏலக்காய், முந்திரி, திராட்சை இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க மாட்டான். ரொம்ப மினிமமான இன்கிரீடியன்ஸ் தான். அந்த பெருமாளை நினைச்சு நம்ம பண்ணும்போது கண்டிப்பா அவர் நல்லா நமக்கு அமைச்சு கொடுத்துருவார். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட நீங்க தாராவண பிரசாதத்தை இந்த மார்கழி மாசத்துல ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பார்த்து பெருமாளுக்கு நீங்க நிவேத்தியம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் அமையும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு மார்கழி மாத பிரசாதம் ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.